செலினா விவரம். குறிப்பாக வங்கக்கடலோர பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது. அது 2ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான பிறகு அது வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 22ஆம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அதற்கு பிறகாக 48 மணி நேரம் என்றால் 24ஆம் தேதி வாக்கில் அது மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் தொடர்ச்சியாகவே கனமழை என்பது வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகாக பெய்து வருகிறது. வட தமிழக கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் அவ்வப்போது மழை என்பது விட்டு பதிவாகி வரக்கூடிய நிலையில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான பிறகாக தொடர்ச்சியாகவே அடுத்து வரக்கூடிய 5 நாட்கள் முதல் 6 நாட்கள் வரையிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. செலினா விவரம். குறிப்பாக வங்கக்கடலோர பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது. அது 2ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான பிறகு அது வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 22ஆம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அதற்கு பிறகாக 48 மணி நேரம் என்றால் 24ஆம் தேதி வாக்கில் அது மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் தொடர்ச்சியாகவே கனமழை என்பது வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகாக பெய்து வருகிறது. வட தமிழக கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் அவ்வப்போது மழை என்பது விட்டு பதிவாகி வரக்கூடிய நிலையில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான பிறகாக தொடர்ச்சியாகவே அடுத்து வரக்கூடிய 5 நாட்கள் முதல் 6 நாட்கள் வரையிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.